ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸ்டீவ் ஹோம்ஸ். ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒன்றும் இல்லைங்க. சில பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஸ்டீவ் ஹோம்ஸ் இந்த சேனலில் எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு எப்படி இந்த சேனல் க்ரோத்து ஆயிடுச்சா இல்லையா, ஃபஸ்ட் டைம் நீ பேமெண்ட் வாங்கினியா இல்லையா, அது போல் பல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் டைம் ஸ்டீவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. 3 இயர்ஸ் ஆன பிறகும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக அது வரல. ஸ்டில் நோ. இப்போதைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4K ரீச் ஆகல. ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டீவ் ஹோம்ஸ் அந்த பேர் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணோன்னா, என்னோடய ஒய்ஃப் பேர் ஸ்ரீதேவி. அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்ரீ, அப்புறம் 2 பசங்க சாய் ஸ்ரீ, யுவஸ்ரீ. அதனால் நம்ம ஸ்ரீ காமனாக வச்சுட்டோம். ஒரு ராசியான பேர், அதனால் ஸ்ரீஹோம்னு வச்சுருக்கோம். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம அந்த 4K இருக்கோம். பட் ஆனால் பரவாயில்ல. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அந்த க்ரோத் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும் ரொம்ப ரொம்ப ஆவலை எதிர்பார்க்குறேன். பட் உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் இந்த சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ என்னோடய பர்சனல் வீடு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அது மூலமாக தான் டெவலப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக வீடியோ சொல்லிட்டு எல்லா வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கிச்சன் குக்கிங் வீடியோ எல்லாமே போட்டுன்னு வரோம். பட் இது வரைக்கும் வந்து ஒரு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கடந்த 1.5 வருஷம், ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, ஜாப் இல்லாமல் தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஐடி ஃபீல்டு பற்றி தெரியும் உங்களுக்கு. எப்போனா வந்து வேலையை தூக்கிடுவாங்க. ஒரு நிரந்தரமே இல்லாத வேலை ஐடி ஃபீல்டு தான். எல்லோரும் வெளியேருந்து பேசுவாங்க, ஐடி ஃபீல்டு ஒர்க் பண்ணால் நல்லா சம்பளம், நல்லா சொகுசு வாழ்க்கைலாம் சொல்லுவாங்க. அதே தான் முழுக்க முழுக்க வந்து சும்மா ஒரு மாயத் தோற்றம் தான். அந்த மாயத் தோட்டத்தில் நம்ம மாட்டிக்கினாவே வந்து பயங்கர ப்ரெஷரு, வேலை கேரண்டி இல்லை, எப்போ தூக்குவான்னு தெரியாது. இதை நம்பி சில பேர் லோன் எடுத்துருப்பாங்க. லோன் கட்டணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் வந்து ஐடி ஃபீல்டில் வந்து நான் ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து ஐடி ஃபீல்டு ரொம்ப ரொம்ப வந்து லே ஆஃப், ஜாப் செக்யூரிட்டி எதுவுமே இல்லை. எல்லோரும் வந்து எல்லா வீட்டுக்கு வெளியே அமைச்சிருக்காங்க. அதுக்காக தான் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த யூடியூப்பில் நம்ம கண்டினியூ பண்ணலாமே சொல்லிட்டு தான் நம்ம இப்போ யூடியூப்பில் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடி ஃபீல்டில் நீ சம்பாதிச்சிருக்க எல்லாம் என்ன பேசுவாங்க. பட் ஆனால் ஐடி ஃபீல்டில் நம்ம வந்து அந்தளவுக்கு சம்பாதிக்கலாங்க. சில பேர் வந்து நல்லா சேலரி வாங்கியிருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு சேலரி வாங்கலை. வாங்கின சேலரி தான் வந்து ஏதோ கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் வந்து நம்ம வீடு கட்டியிருக்கோம். அட்லீஸ்ட் இந்த சேனலில் ஏன்னா இப்போ நீ மோஸ்ட்லி பார்த்தா சில ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஐடி ஜாப் மட்டும் தான் தெரியும், வேறு எந்த ஜாப்பும் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், எந்த வேலையும் அவங்க தெரிஞ்சிருக்காது. அந்த ஐடினா அந்த கம்ப்யூட்டரில் கீபோர்ட் தட்ட வேலை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி எந்த வேலையும் தெரியாது. நான் வந்து அதையும் தாண்டி சில வேலைலாம் பண்ணியிருக்கேன், டெலிவரி பண்ணியிருக்கேன் வேலை கமெண்ட்டில். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு அது ஏதோ போகுது. இப்போ தான் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதற்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஐடி ஃபீல்டில் வந்து என்ன வேலை பண்ணியிருந்தேன், என்ன பொசிஷனில் இருந்தேன், ஐடி ஃபீல்டில் ஸ்டில் நம்ம க்ரோத் இருக்கா இல்லையா, இந்த ஏஐ வந்த பிறகு ஐடி ஃபீல்டு எப்படி இருக்குது. இப்போ என்னோடய ஏஜ் வந்து 40+. ஆனால் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். ஐடி ஃபீல்டில் வந்து எல்லாருக்கும் வந்து ஆப்பு வைக்கல, ஏஜும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனில் வந்து ஒரு டாப் லெவல் எஜுகேஷன் இருக்கணும், அதையும் பார்க்குறாங்க. நான் ஒரு டிகிரி தான், பட் ஆனால் வந்து அவன் தேர் எக்ஸ்பெக்டிங் த டிகிரி லைக் பிஇ, எம்சிஏ, அது போல் எம்டெக், அது போல் தான் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு ட்ராபேக்ஸ் தான். ஸோ நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஐடி ஃபீல்டில் வந்து எப்படி வந்து சம்பாதிக்கலாம், என்னென்ன மாதிரி கோர்ஸ் படித்து ஐடி ஃபீல்டில் வந்து போய் ஜாயின் பண்ணலாம், அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.